Hello friends, welcome to Indian Flavours. இன்னைக்கு நாம ரொம்பவே சுவையான எம்மியான முட்டை சேமியா எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எப்படி பண்ணதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இதர சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முட்டை சேமியா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நாம சேமியாவை வறுத்துடலாம். ஒரு கடாயில 1 கப் அளவு சேமியா ஆட் பண்ணிக்கலாம். சேமியா வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒரு வாட்டி நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் வந்து வறுக்காத சேமியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுக்கிறதுக்கு நெய் எல்லாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்க, சேமியா வந்து நல்லா சூடாயிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்தாச்சு. இதை இனி அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். இனி நாம கடாயில் 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருப்பேன். அதை சேர்த்துட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுறது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இனி நம்ம இதில் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு பொடிகளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மிளகாய் தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொடிகளோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகுறது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக விடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்து மேஷ் ஆயிடுச்சு. இனி இதில் தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 கப் சேமியாவுக்கு 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இதுக்கு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த சேமியாவை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சேமியா வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணி கொஞ்சம் வத்திருக்கு, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். நான் அன்னைக்கு 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை சேர்த்துட்டு இது எல்லா இடமும் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கூட வேக விட்டுடலாம். இனி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா முட்டை வந்து ஓரளவுக்கு வெந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. இந்த டைமில் ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சம் நறுக்குன மல்லி இலையும் ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை எல்லாமே நல்லா வெந்து நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்து சேமியா ரெடியாக இருக்கும். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இதை இனி நம்ம சர்வ் பண்ணுறது வர ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே அதே சூட்டில் மூடி வச்சிடலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் உதிரி உதிரியாக ஆகும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட சுவையான நல்ல உதிரி உதிரியான முட்டை சேமியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக உங்களோட கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான எம்மியான பிரேக்ஃபாஸ்ட் இது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்ல மறக்காதீங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.